எல்லாருமே இந்த உமன்ஸ் டேன்னு சொல்லும்போது அந்த ப்ராவர்ப்ஸ் மதர்ஸ் டே மதர் உமன் மதர்ஸ் டேன்னு சொல்லும்போது எல்லாருமே இந்த நீதிமொழிகள் 31 தான் சொல்லுவாங்க. ஒரு அம்மாவோட கேரக்டருக்கு ஒரு அம்மா வந்து எல்லாரையும் கேர் எடுப்பாங்க, அதிகாலையிலே எந்திரிப்பாங்க, தூங்கு மூஞ்சியாக இருக்க மாட்டாங்க, லேசியாக இருக்க மாட்டாங்க, 10 மணி வரைக்கும் தூங்க மாட்டாங்க, வெயில் எடுக்க வரைக்கும் தூங்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் நம்மளா அதை அப்படி எலாபரேட் பண்ணுறோம். இல்லை அம்மா அம்மா அப்படி இருப்பாங்கன்னு போட்டிருக்குது. வேற அம்மா நினைச்சிடாங்க வந்துட்டாங்க ஜெயலலிதா. 31 போட்டிருக்கு. அதை வந்து தொட்டுட்டு தொடக்கம் கொஞ்சம் சந்தோஷமா கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் சூட சுட சுட அப்படி போகலாம். நம்ம எப்போ மயிலே மயிலே அப்படின்னு பாடுறதுக்கு இந்த காலம் இல்லை, நம்ம வருகையின் காலங்கள்ல இருக்கோம். பழைய காலத்துல வேணா உமன் ஏழியரா எந்திரிங்க, தொடங்க, குடிங்க, சாப்பிடுங்க, தூங்குங்க அந்த கதை சொல்லலாம். ஆனா இப்ப நம்ம அந்த கதையில எக்காலம் ஊத போகுது. அதனால தொடக்கத்துல கொஞ்சம் தாளாட்டிட்டு அப்படி போகலாம். ஆர்டர் கொடுத்த வசனங்கள் தான் இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப அருமையா இருந்தது. சங்கீதம் நீதிமொழிகள் 31 போட்டிருக்கு. ஒரு தாய் உமன் தான் இல்லையா, மென் கிடையாது. அந்த தாய் என்ன செய்வாளாம், தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் எப்பொழுதும் இருக்கும். போதகத்தையே தயவோட சொல்றது. போதகம் நல்ல போதகத்தை அப்பா எப்படி சொல்ல, ஏன்னா அப்பாவை சொல்லலைன்னா கமாண்டிங்க சொல்லுவார், நல்லதா சொல்லுவாரு. நடந்த நான் பிச்சிரு வேண்டாம் அப்படி சொல்லுவாரு. அம்மா தம்பி ராஜா கேள்பா அப்படின்னு அப்படி சொல்லும்போது அப்பா மாட்டேன்னு சொன்னா கூட என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த மைண்ட்ல உதைக்கும். அது ஆண்டவர் ஒரு தாயை போல தேர்த்துக்கிறேன்னு சொல்றாரு பாருங்க. அந்த தாய்க்கு ஒரு இறக்க குணம் இருக்குது. அதான் தயையுள்ள போதகம் அவள் நாவில் இருக்கிறது. அவள் நாவில எப்போதுமே அப்பா கண்டிச்சா கூட தாய்கிட்ட ஒரு புத்திமதியை சொல்றதுல கூட ஒரு தயவா சொல்றது அப்படின்னு இருக்குது. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமா இருக்கிறாள். ஏன்னா இப்ப இருக்கிற மாதிரி இல்லை, நம்ம மைக்ரோவன் வைக்கிற காலத்தை விட்டுருங்க. அப்ப வந்து காலையில எழுந்திரிச்சு, இப்ப நீங்களாம் வாசல் தெளிச்சிருப்பீங்களா தெரியாது. காலையில போய் பக்கத்து வீட்டு மாட்டு தொழுவத்துல போய் கொஞ்சம் சாணி எடுத்துட்டு வரணும். அதை எடுத்துட்டு வந்து வாசல்ல தெளிக்கணும். அப்புறம் தண்ணி தீர்ந்து போயிடும், இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்து வாசல்ல தொளிச்சிருவோம். அப்ப தண்ணி பத்திர தெருக்குழாயில ஒடுப்பி எடுத்துட்டு வரணும் குளிக்கிறதுக்கு. அப்ப காலையில எந்திரிச்சுதான் ஆகணும். இப்ப அப்படி கிடையாது, சுடு தண்ணியும் பச்சை தண்ணியும் ஒன்னா வருது. அப்ப எப்படிங்க, சோம்பேறியா தானே இருப்பாங்க. அப்ப நம்மளுக்கு வசதி வாய்ப்புகள் வர்றது என்னது சோம்பேறி ஆகிடுச்சு நம்மள. அப்ப வந்து தண்ணி குழாயில தண்ணி 8 மணிக்கு நிறுத்திடுவான். 8 மணிக்கு தண்ணி நிறுத்துருவானா, அப்ப நம்ம குளிக்காம துடைக்க முடியாது. நம்ம ஊர்ல என்ன பாத்ரூம் டிஷ்யூ யூஸ் பண்றோம், எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லலாம் இல்லையா. அப்ப பழைய கல்ச்சர்ல வந்து சுறுசுறுப்பு இருந்தது, ஒரு ஒற்றுமை இருந்தது. இப்ப வாட்ஸ்அப் அது இதுன்னு வந்ததுனால தனித்தனியா தீவுகளா வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப அதனாலதான் நான் இங்க கொஞ்சம் தமிழ் ஆட்கள் இருக்காங்க, இந்தியன்ஸ் எல்லாம் ஓடி ஓடி வர்றேன். ஏன்னா நம்ம அந்த காலத்துல வாழ்ந்த ஆளுகள் வாட்ஸ்அப் கூட 24 மணி நேரம் இருக்க முடியாது. நமக்கு மனுஷனை 4 பேர் பார்த்தாதான் சந்தோஷமா இருக்குது. ஏன்னா அந்த காலத்துல தான் அப்படி ஒரு சூழ்நிலை தான் வளர்க்கப்பட்டோம். என்னதான் இருந்தாலும் மெஷின் தான். மெஷின் வந்து நம்மளுக்கு வியாதியா இருக்கும்போது அவங்க சொன்ன மாதிரி உதவி செய்ய முடியாது. தனியா எல்லா மெஷினையும் பிக்ஸ் பண்ணி அது எல்லா வேலையும் செய்யலாம். ஆனால் ஒருத்தவங்க வந்து என்னப்பா நான் இருக்கிறேன், எங்க அப்பா சொல்லுவார், அவராலே நடக்க முடியாது, சுகர் வந்துட்டு, நான் இருக்கிறேன், அவன் புருஷன் ஏதாவது சொன்னா வாமா அப்படி சொல்லுவாரு, அவராலே நடக்க முடியாது. அப்ப நாங்க நினைப்போம் போயிடலாம் அப்பா கூட. அப்ப அந்த வார்த்தையில என்ன பவர் இருக்கு பாருங்க. இந்த வாட்ஸ்அப்ல போட்டா என்ன பவர்ஃபுல்லா போடணும், அது வருதா, அந்த மாதிரி வீரம் வருதா நமக்கு. அதுதான் ஆண்டவர் பேசுறது. ஆண்டவர் வந்து அவர் லைவா இருக்காரு. எல்லாம் செத்த தெய்வத்தை வணங்கும் போது அதுல ஒரு சொரம் இருக்காது இல்லையா. அப்ப நம்ம வாட்ஸ்அப்ல தாயின் பாட்டு படிச்சு நிறைய போயம்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க நிறைய பேர். அதை படிச்சா கூட ஃபீலிங்கே இருக்காது. நிஜ தாய் பேசும்போது அப்படியே டச் பண்ணும். அது போல உயிர் உள்ள தெய்வம் பேசும்போது தொட்டும் அப்படி இருதயத்தை. அதுதான் ஆண்டவர். அப்படிப்பட்ட
தெய்வத்தை நேசிக்கிறவங்க இந்த குணங்களோட இருப்பாங்க. பக்தி உள்ளவனை தனக்கென தெரிந்து கொள்கிறார்னு வசனம் இருக்குது. இந்து மார்க்கத்தில் இருந்தாலும் முஸ்லீம் மார்க்கத்தில் இருந்தாலும் பக்தி அது ஒரு பயம், தேவனுக்கு பயப்படுகிற இருதயத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி இருப்பாங்கன்னு இருக்குது. ஒரு வசனம் அதில் போட்டிருக்கு 29, அநேகம் பெண்கள் குணசாலியாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். கணவன் வந்து சொல்றாரா, வந்து எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கேன் குணசாலியா, அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் சொல்லாட்டினாலும், அப்ப செகண்ட் ஹாஃப்ல பிள்ளைகளுக்காக வந்தாலும் தேர்ட் ஹாஃப்ல அவங்கள எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்ப வந்துதான் இந்த வசனம் சொல்லிதான் ஆகணும் இல்லையா? யாருமே கிடையாது, அவங்க அப்பா அம்மா போயிடுவாங்க, பிள்ளைகளும் 16 வயசுல போயிடுவாங்க. அப்ப இந்த வசனங்களை பேச வருவாங்க. நம்மளுடைய சத்திய சோதனைக்கு அப்பதான் வந்து ஒரு பெரிய சீதைக்கு வந்து ஒரு பெரிய 12 வருஷம் கழிச்சு இது கிடைச்ச மாதிரி. அன்னைக்கு வந்து சொல்லுவாங்க, குணசாலிகளை எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கிறேன், நீயோ சுகர் இருக்கும் பிரஷர் இருக்கும். அப்போ வந்து இந்த வசனத்தை பேசுவான், நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவர்கள் என்று அவளை புகழ்வான். அந்த நாள் வரைக்கும் பொறுமையா இருக்கணும். ஓகேவா? ஸோ பெண்கள் எவ்வளவு பாருங்க. அப்போ நம்ம எவ்வளவு தூரம் ஒரு அம்மா வந்து சகலத்திலையும் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொரு பாட்டுலையும் நம்ம ப்ளே பண்ணுறோம். அது நமக்கு தெரிஞ்சது தான். வேதத்தில் பார்க்கும்போது இது உயிர் உள்ள வார்த்தை இல்லை. அவர் சொல்லும்போது எப்படி இருக்கும்? ரஜினிகாந்த் சொன்னால் உடனே ஒரு பயங்கர கை தட்டுறாங்களே தியேட்டரில். அதுபோல் இயேசு கிறிஸ்து உயிர் உள்ள தெய்வம் பேசும்போது நம்ம ஜீவன், நம்ம பல்ஸ், ஒவ்வொரு செல்லும் அப்படியே ஆக்டிவேட் ஆகுறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். பிரெயினில் இருக்க இல்லை ஒரு சிலருக்கு லெஃப்ட் நியூரான்ஸ் ஆக்டிவேட் ஆகிருக்குன்னுவாங்க, சிலருக்கு ரைட்டு, சிலருக்கு ஒரு கார்னரில் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் நியூரான் ஆக்டிவேட் பண்ணுது. அதனால அந்த அளவுக்கு திங்க் பண்ணுறாங்க, ரீசனிங் பண்ணுறாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னார்னா எல்லா நியூரானும் கேட்கும், எல்லா நியூரானும் ஆக்டிவேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் வேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து இதில் ஒரு ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா எனக்கு நான் அந்த இன்னைக்கு பிரசங்கத்துக்கு வர்றதுக்கு முன்னால் நான் அப்போ நினச்சேன், பெண்கள் பேசலாமா அப்படின்னு ஒருத்தவங்க அட்லாண்டா போயிருந்தப்ப கேட்டாங்க. அப்போ எனக்கு பதில் சொல்ல முடியல. ஆனால் தேவன் வந்து இப்போ ஒரு வசனங்களை கொடுத்தார். ரோமர் 16 1 - 6 முடிய உள்ள வசனங்களை வாச்சனா துர்கா தமிழ் டீச்சர் ரோமர் 16 1 - 5 பா. ரோமர் 16 1 - 5 6 வரைக்கும் அந்த பெண்களோட பேர் வரும்போது கொஞ்சம் அழுத்தி வாசிங்க. ஒரு நிமிஷம். இங்கே வந்து கெங்கிரேயா ஊரில் உள்ள ஒரு சபைக்கு ஊழியக்காரி ஆகிய ஒரு பெண் இருந்திருக்கிறாங்க. பெபேயால்னு ஒரு பெண் இருந்திருக்காங்க. அப்போ ஒரு சபைக்கு ஒரு ஊழியக்காரியா 2000 வருஷத்துக்கு முன்னால, எங்க காலத்துல ஜன்னல் வெளி தான் நாங்கள் தெருவில் போறவங்கள வேடிக்கை பார்க்கணும், சரிங்களா? 2000 வருஷத்துக்கு முன்னால பெண்கள் வந்து கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி, சொல்லப்போனா அந்த முஸ்லீம் மாதிரி இருந்த காலத்துல சபையில 4 பேருக்கு முன்னால வந்து போதிச்சிருக்கிறாங்க பெண்கள். வந்து பெபேயால் வந்து போதிச்சிருக்காங்க. பவுல் வந்து சர்டிபிகேட் கொடுக்குறாரு அந்த அம்மாவை பத்தி, அந்த அம்மாவை கவனிச்சுக்கோங்க, அந்த அம்மா உதவி செய்யுங்க அப்படி சொல்றாரு. அதுக்கு அடுத்த வசனம் வாசிப்போம். எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாக இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அனைவருக்கும் எனக்கு கூட ஆதரவாக இருந்தாள். பவுலுக்கு வந்து மிகவும் ஆதரவா அந்த சகோதரி இருந்தாங்க அப்படின்னு பாக்குறோம். அப்போ ஒரு சபையில நம்ம ஊழியக்காரியா இருந்திருக்காங்க, சபைக்கு ஊழியக்காரியா இருந்திருக்காங்க. இப்போ அவங்க எவாஞ்சலிசம் இல்ல, ஒரு சபை என்று ஒரு கூடுகையை நடத்துகிற ஒரு மெய்ப்பனை போல இருந்திருக்கிறாங்க. அடுத்த வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆகில்லாவையும் வாழ்த்துங்கள். ஆகில்லால் பிரிஸ்கில்லால் நம்மளுக்கு தெரியும். அவங்க அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. வீட்டுக்குள்ள சபை வச்சு நடத்தினாங்க. ஏன்னா பில்டிங் கட்டுறதுக்கு ஒருவேளை ஃபண்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம், பெரிய பெரிய சர்ச்சஸ் எல்லாம் கட்டப்படாமல் இருந்திருக்கலாம். அவங்க அதனால எப்படியாவது இயேசுக்கு ஊழியம் பண்ணணும்னு ஒரு சபையை அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள வச்சு நடத்திருக்கிறாங்க. அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புற ஜாதியாரில் உண்டான சபையார் எல்லோரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இவருக்காக என் பிராணனுக்காக தலையை கொடுத்தவர்கள்.
அந்த பெண்கள் வந்து சோறாக்கி கொடுக்கல, மதர்ஸ் டேக்கு பரோட்டாவும் சிக்கன் கொண்டு வரல, அந்த மாதிரி பண்ணல. அந்த பெண்கள் பவுலுக்காக தலையை கொடுக்க ரெடியா இருந்தவங்க. என் பிராணனுக்காக தான் உயிரை கொடுக்க பாடுபட்ட பெண்கள் அந்த பெண்கள். அதனாலதான் அவங்க பேரை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். பவுல் சொல்றாரு இமிட்டேட் மீ அப்படின்னு. சுவிசேஷத்துக்கு ஒரு பெரிய ஜெயிண்ட் மாதிரி அவர் சொல்றாரு, என் பிராணனுக்கு தலையை கொடுத்த பொம்பளை இந்த பொம்பளை அப்படின்னு அட்ரஸ் பண்றாரு. அவ பாருங்க அந்த பெண்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க. அந்த வீரம் எங்க இருந்து வந்தது? வீரமும் விவேகமும் எங்க இருந்து வரும்? மேல இருந்து தான் வரணும். இந்த ராத்திரி லைட் இல்லைன்னா அவங்க வந்து போர்வைக்குள்ள படத்துக்குலாம் இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து உள்ள இருந்த போர்வை இருட்டா இருந்தா பயம், வீட்டுக்காரர் இல்லைன்னா பயம், ஒரு 4 பேர் இல்லைன்னா பயம், அப்படியெல்லாம் அந்த பயமே வந்து பிசாசு கொண்டு வரதுதான். இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருந்தா பிராணனை கொடுக்கறதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னால, இன்னைக்கெல்லாம் பரவாயில்ல இல்லையா, LTT எல்லாம் இருக்குது. கொஞ்சம் 4 பேரை பார்த்து இன்னொருத்தருக்கு தைரியம் வந்துடும். ஒருத்தவங்க இடுப்புல கட்டி தவறுனதை பார்த்தா இன்னொருத்தவங்க தவறுக்கு கொஞ்சம் தைரியம் இருக்கும். பார்க்கவே முடியாது. இப்ப கழுத்து அறுக்கிறத பாக்குறோம். 21 பேரை கடல்ல கொண்டு போய் அதை நம்ம பார்த்தோம். ஒரு 10 பேர் செத்துருக்காங்க, அதனால நம்ம சாகலான்னு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடையாது. எந்த ஒரு வெளிப்பாடும் அவங்களுக்கு ஆவியானவர் மட்டும்தான் நடத்தியிருக்கிறார். அவங்களோட கனெக்ஷன் பெர்ஃபெக்டா பரலோகத்தோட கனெக்ட் ஆகிருக்குது. இன்னைக்கு வாட்ஸ்அப், இன்டர்நெட், ஃபேஸ்புக் கனெக்ஷன் 90% உலகத்துல 10% அங்க இருக்கும் போது ஒருமே நடக்க மாட்டேங்குது நம்மளால. நம்மளுக்கு எதை எடுத்தாலும் பயம். ஒரு பாட்டு கூட இருக்கு அது மாதிரி, அந்த மாதிரி பயமா இருக்குது. அடுத்து அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். அகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற்பலனாகி என் பிரியமான எப்பண்ணத்தை வாழ்த்துங்கள். 6வது வசனத்துல எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாளை வாழ்த்துங்கள். மரியாள் சபை ஊழியக்காரி ஒருத்தர், அப்புறம் ஆக்கில்லால், பிரிஸ்கில்லால், இந்த பெண்கள் எல்லாம் பவுலுக்கு உதவி செய்தவங்க. பவுலுக்கு யாராவது உதவி செய்ய முடியுமா? பவுல் எங்கேயாவது போய் சாப்பாடு கேட்டாரா? இல்ல. நூலு நூக்கிறவன் இடத்துல போய் ஊழியம் பண்ணாரா? அந்த வேலையை கத்துட்டு நூல் நூத்துட்டு இருப்பாரு. தச்ச இடத்துல போய் ஊழியம் பண்ணாரா? அங்க போய் ஆணி எடுத்து தட்டிட்டு இருப்பார், வேலை செய்வார். மீன் பிடிக்கிற இடத்துல போய் ஊழியம் பண்றாரா? போட்டு எடுத்துட்டு மீனை பிடிச்சிட்டு வந்து சாப்பிட்டுட்டு ஊழியம் பண்றார். அப்படிப்பட்ட உத்தமமான மனுஷன். அவருக்கு எப்படிப்பட்ட உதவி செஞ்சிருக்க கூடும்? சோத்துக்காக உதவி செஞ்சிருப்பாங்க. தங்குற வீடு கொடுத்திருப்பா. பவுல் அவர் வீட்டு வாடகை அவரே தான் கொடுத்திருக்கிறார். பவுலுக்கு வீட்டு வாடகை கொடுத்திருப்பாங்களா? சாப்பாடு கொடுத்திருப்பாங்களா? நீதிமானின் பிள்ளைகள் அப்பத்துக்கு அலைந்து திரிவதில் வசனத்தை நம்மளுக்கு எழுதி வச்ச மனுஷனுக்கு சோறு யாரா போட முடியுமா? பவுலுக்கு யாரும் கொடுக்கல. பவுலுக்கு ஊழியத்துல உதவியா இருந்தாங்க. ஊழியத்துல பவுலுக்கு வந்து இன்னைக்கு பவுலோட மீட்டிங் அங்க நடக்குதுன்னா, இப்பெல்லாம் அந்த பீகார்ல, ஒரிசாலாம் மோகன் சிலாசஸ் மீட்டிங்கோட வீடியோ பார்த்தா தெரியுது. 2 மைல் 5 மைல் 8 மைல் நடந்து வர்றாங்களா அந்த பிரேயர் மீட்டிங்க்கு. அப்ப அந்த காலத்துல எத்தனை மைல் நடந்து வந்திருப்பாங்க. அந்த காலத்துல அங்க சித்திரை திருவிழான்னு ஒண்ணு மதுரைக்கு பார்க்க போவோம். உசிலம்பட்டி, நத்தம்பட்டிங்கிற அந்த ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட எத்தனையோ மைல். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சின்ன வயசுல நடந்தே போயிருக்கோம், இரவெல்லாம் நடந்து போயிருக்கோம். அது மாதிரிதான் இந்த பிரசங்கத்தை கேட்க, பவுலோட பிரசங்கத்தை கேட்க நடந்து வந்திருப்பாங்க. இன்னைக்கு காரு, ஏசி, காருக்குள்ள ஒரு தலகாணி, வீட்டுல ஒரு தலகாணி, பெட்டை சுத்தி 5 தலகாணி. ஆனா வந்து நம்மளால வந்து பிரசங்கத்தை கேட்க முடியல. பிரசங்கத்துல எங்கேயும் ஞாபகம் எங்கேயோ போயிட்டு பாருங்க. அவ பவுல் நம்மளெல்லாம் இருந்தா என்ன செய்வாரோ தெரியாது அதை படிக்கும் போது பாருங்க. அப்ப ஒரு பெண்கள் தான் அப்படி இருந்திருக்கிறாங்க. ஆண்கள் சொன்னா பரவாயில்ல, ஆண்கள் எப்பவுமே வீரத்துக்கு எக்ஸாம்பிள் ஆண்களை தான் சொல்றோம். ஆனா பெண்கள் தான் அப்படி இருந்தாங்கன்னு போட்டிருக்கு. அப்போ ஒரு இந்த உமன்ஸ் டேல, அந்த மதர்ஸ் டேல உமனா இருக்க நம்ம எல்லாரும் அந்த ப்ராவர்ப்ஸ் 31 வாசிட்டு இல்லாம இந்த ஏரியாலே பார்க்கணும். நம்ம கலாத்தியர் 3:28 யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். ஊழியம் பண்றதுல நான் வீக்கா இருக்கேன், எனக்கு டயர்டா இருக்கு, சோர்வா இருக்கு, இந்த கதைக்கு இடமே கிடையாது. மாலுக்கு போலாம், அப்பா பத்தி வீக்கா இருக்கா? டூர் போலான்னா வீக்கா இருக்குதா? இந்தியாவுக்கு போலாம், டிக்கெட் எடுத்தாரு உங்க அம்மா பார்த்து வரான்னு வீக்கா இருக்கா? இல்ல இல்ல. ஊழியம் பண்ண டிராக்ஸ் கொடுக்க வேணா, வீக்கா இருக்குதுல்ல. அப்ப எப்படி? அதான் அவர் சொல்றாரு, ஆண் என்றும் பெண் என்றும் வித்தியாசம் இல்லைன்றாரு. பெண்கள் தான் சபை நடத்திருக்காங்க, பெண்கள் சாதிச்சிருக்கிறாங்க.
கின்னஸ் ரெக்கார்ட்ல அப்பெல்லாம் கின்னஸ் ரெக்கார்டு இல்லை. இந்த பெண்களுக்கு கின்னஸ் ரெக்கார்டே கொடுத்துருக்கோம், பிராணன் கொடுத்துருக்காங்க. நம்ம 21 பேர் ISISR வாட்ஸ்அப்ல பார்த்தனால பெரிய ஆளுதான் நினைக்கிறோம். 21 பேர் அங்க பொம்பளைகளே வந்து அன்னைக்கு தலையை கொடுத்துருக்குறாங்க. அப்ப எப்பேற்பட்ட காலத்துல பவுல் வந்து பவுல் இந்த காலத்துல நம்ம பிறந்திருக்கணும். அழகா வந்து 2 வெட்டு வாங்கிட்டு ஆண்டோட்ட போயிருக்கலாம். இப்ப வாட்ஸ்அப் பார்த்து பார்த்து தலை ஒரே தொல்லையா இருக்குது. உண்மையிலே ஒரு நாள் ஒரு ஸ்டெப் எடுத்தா 2 நாள் பின்னால் வந்த மாதிரி இருக்குது இப்பேற்பட்ட காலத்துல. ஆனா நம்ம மதரா இருக்கிறவங்க, நம்ம அம்மாவா இருக்கிறவங்க, ஒரு பெண்ணு தான் ஒரு வீட்டுல வந்து ஒரு பெண் மட்டும் நல்லா ஜெபிக்கிறவங்களா இருந்தா போதும். நம்ம வந்து நம்ம குடும்பத்தை எப்படினாலும் ஒரு நாள் அந்த ரீச் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமா எறும்பு தேய எறும்பு ஊற கல்லும் தேயும் போட்டிருக்குது. அப்ப நம்ம எறும்போட பெரிய ஆளுகள் இல்லையா, எப்படினாலும் ஜெபிச்சு 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 நகர்த்திடலாம். அந்த ஒரு தைரியம் இருக்கணும். அது நடந்தா வாரேன் ஆண்டவரே, என் பேங்க் பேலன்ஸ் இவ்வளவு ஆயிட்டா வரேன், எங்க பிள்ளையெல்லாம் படிப்பு முடிச்சுட்டா நான் வரேன். அப்பனா ஆண்டவர் சொல்லுவாரு, உங்களுக்கு ஒரு கதை எழுதி வச்சிருக்கேன் பாருங்க, ஃபாலோ மீன்னு ஒருத்தன் சொன்னா எங்க அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு வரேன். மறிச்சவங்க மனுஷ இருதயத்துல மறிச்சவங்க எல்லாம் நிறைய பேர் வெளியே தெரியுறாங்க. அவங்க உங்க அப்பாவை அடக்கம் பண்ணிட்டோம், நீ இருதயத்துல உனக்கு உயிரை கொடுக்க விரும்புறேன் நீ வான்னு அப்படி சொல்லுவார். அப்ப நம்ம வந்து எதையோ ஒரு சாக்கு, எந்த ஆண்டவருடைய வேலைக்கு நம்ம சாக்கு சொன்னா நியாய தீர்ப்பு நாள்ல எவ்வளவு பயங்கரமா இருக்குமோ தெரியாது. அப்புறம் புராவர்ப்ஸ் நீதிமொழிகள் 31:15, இதுவும் அந்த 31ல நம்ம பார்த்ததுதான். 31:15 இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அழைக்கிறாள். நம்ம பார்த்துருக்கோம் ஊர்ல வந்து அப்பா அம்மாரு கூட அது என்ன வேலைக்காரி வந்தாலும் பிள்ளை வந்து தெரியாது. அந்த காலத்துல 11 பிள்ளை 12 பிள்ளை இருக்கும். எது தூங்குச்சு எது முழிச்சதுன்னு நிறைய அப்பா அம்மார்களுக்கு தெரியாது எங்க ஊர்ல எல்லாம். ஆனா அம்மா அம்மார்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்குள்ள ஒரு பழைய கஞ்சியை கூட எடுத்து அந்த வேலைக்காரிகளையும் போசிக்கிறாங்க, கேர் டேக்கரா இருக்கிறாங்க. ஒரு அன்பு தான் சகல பாவங்களையும் மூடும். அந்த அன்புல அப்படிப்பட்ட பெண்கள் வேலைக்காரிகளை கூட ஆதாயப்படுத்தினாங்கன்றது அந்த வசனத்தினோட உள்ளான அர்த்தம். வேலைக்காரிகளை ஆதாயப்படுத்திடுவாங்க, வீட்டாரை ஆதாயப்படுத்திடுவாங்க. இருட்டோடு தூக்கம் வராது. எப்ப முடியும், என் பிள்ளைக்கு என்ன செய்யலாம், கணவனுக்கு என்ன செய்யலாம், வேலைக்காரிக்கு என்ன பண்ணலாம், இப்படியே நினைவா இருக்கும்போது அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய சாக்ரிஃபைஸ், அவங்களுடைய கேர் வந்து, அவங்களுடைய கேரிங் ஆறுதல் வந்து அந்த குடும்பத்தையே கர்த்தருக்குள்ள ஒரு உப்பா இருந்திருக்கிறாங்க. ஒரு வெளிச்சம் உப்புனா இவங்க இல்லாம அந்த வீட்டுல எதுவுமே நடக்க கூடாது. இப்ப நம்மளாம் 10 நாள் இல்லைனாலும் ஒரு பிரச்சனை இல்லை, அப்படி இருந்தா கஷ்டம் இல்லையா. மனைவி 10 நாள் இல்லைன்னா பரவாயில்ல, 2 மாசம் ஊருக்கு போயிட்டா ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்லுவாங்களா. அப்பனா ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து பின்தங்கிய நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம வேதத்தின்படி இப்படிப்பட்ட பெண்கள் ஒரு நாள், நாங்கெல்லாம் காலேஜ்ல இருந்து வருவோம், அம்மா இல்லையா, பக்கத்து வீட்டுக்கு ஒரு கல்யாணத்துக்கு செய்முறைக்கு போயிருக்கான், ஏப்பா முதலே சொல்லக்கூடாது, அப்படின்னா நாங்கள் நாளைக்கு வந்துருப்போம் ஹாஸ்டல்ல. ஏன்னா அந்த அம்மா அங்க இல்லைன்னா வந்து அந்த வீட்டுல லைட் போட்டுருந்தா கூட இருட்டா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெண்கள் இன்னைக்கு வந்து அம்மா இல்லைன்னா பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. எஸ்தர் பாருங்க, எஸ்தர் வந்து 7:3-4 வாசிங்க. எஸ்தர்ல 7:3 வாசிங்க. அப்பொழுது ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றத்துக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம். அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாயிருப்பேன். இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றான். இப்போ இதுல பார்த்தோன்னா அந்த அம்மா வந்து வீரமாகவும் இருந்திருக்கிறாங்க, விவேகமாகவும் இருந்திருக்கிறாங்க. இப்போ கர்த்தர் தான் அந்த மாதிரி ஒரு ஞானத்தை கொடுக்க முடியும். நீதிமொழிகள் 1:7 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இந்த அம்மா யூத குலத்துல மொர்தெகாயினால ரொம்ப அழகா வளர்க்கப்பட்டிருக்கிறாங்க கர்த்தருக்குள்ள. அதனாலதான் ராஜாட்ட போயிட்டு, ராஜாவை போட்டோடனே பயந்து நடுங்கி நான் ஒண்ணுமே சொல்லாம வந்தேன் அப்படி சொல்லல அந்த அம்மா. ராஜாட்ட போக பயம்தான், ஆனா ராஜாட்ட போய் சொல்ல வேண்டிய காரியத்தை அவங்க வாழ்க்கைக்கும் அவங்களுடைய லைஃபுக்கும் மற்றவங்களுக்கும்
ரொம்ப தெளிவா ராஜாவுக்கு விளக்குற மாதிரி இல்லாட்டி பெரிய கதை சொல்லி தொடனால போ அப்படின்னு ராஜா பத்தி விடல. இல்லாட்டி பயந்துட்டு வந்தே நம்ம சொல்லாம இல்லை. 2 வார்த்தை சொன்னாலும் ராஜாவுக்கும் கூட இருந்த ஆமோனுக்கும் அவங்க ஓகே, இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம கேட்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க. அப்ப அந்த அம்மாவுக்கு ஞானமும் இருந்தது, அவங்களுக்கு தைரியம் இருந்தது, வீரமும் விவேகமும். நம்ம பார்த்துருக்கோம், பழைய படங்களெல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு பெரிய ராஜா இருப்பான், அவனுக்கு கோழையான பிள்ளை இருக்கும். அந்த மாதிரிலாம் சும்மா காமெடிக்காக போடுவாங்க இல்லையா? இப்ப நம்ம அந்த ராஜாவுக்கு அப்படிப்பட்ட காமெடி பிள்ளைகளா தான் இருக்கிறோம். எப்பேற்பட்ட ராஜா, லெட் தேர் பி லைட் அப்படின்னா லைட் வந்துருச்சு. இங்க பார்த்தா லைட் ஆஃப் பண்ணா கோரையை போட்டு மூடிடுறது. என்னங்க இது ரொம்ப காமெடியா தான் இருக்கும். ஆண்டர் பார்த்தா நான் ஒரு சில நேரம் யோசிச்சு பார்ப்பேன். பயம் பயம் சொல்ல எப்படி ஆண்டர் நம்மள காமெடியா தான் வச்சிருப்பார், பார்த்துட்டு இருப்பாரு. நகைக்கிறார் அப்படின்னா நம்ம எதிரியை பார்த்து நகைப்போம், நம்மளை பார்த்து நகைக்கிட்டு இருப்பாரு. எப்போதான் மனம் திருந்து போறாங்களோ அப்படின்னு. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கூட ஜெபத்துல கூட பேசும்போது தெளிந்த புத்தியோட, பயத்தின் ஆவியல்ல தெளிந்த புத்தியினால் நமக்கு எப்பவுமே தெளிவா இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிரசன்டேஷனே கொடுக்கலாம். இப்போ நமக்கு பயம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லவே இல்லை, உட்கார்ந்த பிறகு இதெல்லாம் ஞாபகம் வந்தது, அதை சொல்லியிருக்கணும். அப்போ ஏன்னா பயம். அப்போ நம்ம கர்த்தருக்கு பயப்படணும். மனுஷனுக்கு பயப்படும் போது மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். இவங்ககிட்ட போய் சொன்னா கேட்பாங்களா, திருப்பி அடிச்சிருவாங்களா? இப்ப இந்த வீர கதைகள் எல்லாம் படிக்கணும். நிறைய நம்ம சரித்திரத்துல வரலாறுல படிச்சிருக்கோம். ஜான்சி ராணி அந்த அம்மா இந்த அம்மாலாம் குழந்தையில இருந்து அப்படி வீரமா வளர்த்தாங்க. 12 வயசுலயே போர்ல போய் அந்த குழந்தைங்க செத்தாங்க. அந்த கதையெல்லாம் படிச்சிருக்கோம் தானே? பாருங்க. அப்ப நம்ம இந்த பெண்களை, வேதத்தில் உள்ள பெண்களை, பவுல திருப்பி திருப்பி பவுல் எழுதின புக்கு மட்டும் பார்த்தா படிச்சா போதும். பயம் எங்க இருந்து வரும்? கொல்லட்டும், வெட்டட்டும், சுடட்டும் அப்படின்னு தான் இருக்கும். அப்ப உயிருக்கு பயந்த, சரீரத்தை கொள்ளுகிறவர்களுக்கு பயப்படாதீங்க, ஆத்துமாவை நரகத்துல தள்ளுறவங்களுக்கு பயப்படுங்க. அந்த வசனம் யார் எழுதி வச்சது? இயேசு கிறிஸ்து எழுதி வச்சிருக்கிறார். அப்ப நம்மளை கொல்லலாம் விட மாட்டார். நம்மளுக்கு தெரியும் நம்ம எவ்வளவு தூரம் கத்திய பிடிப்போம் தெரியும். அதனால நம்ம கொல்றதுக்கெல்லாம் விட மாட்டாரு. 2 அறவே நான் வாங்கலாம். மிஞ்சி போட நம்மளுடைய பெரிய அச்சீவ்மெண்ட் 2 அறை வாங்குறதுக்காக இருக்கலாம், சுவிசேஷத்துக்காக. அது கூட வாங்க மாட்டேன். வீட்டுல படுத்திருந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்குது. ஒரு நாள் படுத்தா தூக்கவே வர மாட்டேங்குது. நாள் நெருங்கிட்டு இருக்குது, அறுக்க போற நாள் நெருங்கிட்டு இருக்குது. ஆனா எப்படினாலும் சாவு நிச்சயம். ஆனா சாவுக்கு அப்புறம் என்ன வாழ்க்கைக்கு போறோம் அப்படின்னு அம்மாவா இருக்கிறவங்க கருத்தாய் உண்ணும் போதும், உட்காரும் போதும், நடக்கும் போதும், உறங்கும் போதும் கருத்தாய் போதியுங்கள்னு சொல்லியிருக்கு. ஒரு அம்மா நினைச்சாங்கன்னா அது எல்டிடியா என்ன ஆகும்? எல்டிடி ஒரு தீவிரவாதி மாதிரி நம்ம செயல்படலாம். கோமா இல்லை, அன்பா அன்பா வாழைப்பழத்துல ஏற்றிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அன்பா சிரிச்சுக்கிட்டே சொல்லணும். இந்த வசனம் இப்படி சொல்லுது, நம்ம நரகத்துக்கு போகும்போல அப்படி சொல்லணும். அப்படியே சொல்லுங்க டெய்லி. அவ பாருங்க, வசனத்தைப்படி நடந்தே ஆகணும். எங்க வரி கட்ட சொல்லியிருக்குது, வரி கட்டலைன்னா பிரச்சனையாவே. ஓகே, இப்போ தசம் பாகம் கொடுக்கலாம் பிரச்சனைன்னு போட்டிருக்கு. தசம் பாகம் ஆஃபரையும் கம்பைன் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்குது. நம்ம கம்பைன் பண்றோமே, பிரிக்கிறோமே தப்பா. இப்படி பாருங்க, வசனத்தை வாச்சு 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 நரகமா சொர்க்கமா நரகமா சொர்க்கமான்னு பார்த்தா என்ன மாதிரி ஒரு தெளிவான ஒரு சந்தோஷமா இருக்கும். நம்ம ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கணும்ட்டு. அப்ப இன்னொரு வசனம் பாருங்க, 1 சாமுவேல். இங்கே ஒரு வீர பெண்மணி பாருங்க, 1 சாமுவேல் 25:42. ஆண்டவரை உண்மையா நேசிக்கிற பெண்களுக்கு எல்லாம் வீரத்தையும் ஞானத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் எஸ்தர் சாதிச்சிருக்காங்க. இங்கே ஒரு பெண்மணியை பாருங்க. பின்பு அபிகாயில் தீவிரித்து எழுந்து ஒரு கழுதையின் மேல் ஏறி 5 தாதி பெண்களை கூட்டிக் கொண்டு தாவீதின் ஸ்நானாதிபதிகளுக்கு பின் சென்று போய் அவனுக்கு மனைவி ஆனாள். இதுக்கு முன்னாடி இந்த வசனம் 18 மற்றும் 25:18. 1 சாமுவேல் 25:18. அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயற்றையும் வச்சலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வச்சலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி. போதும்பா. இதுல பாருங்க, தாவீது ஒரு காட்டுல கிடக்கிறார். சவுல்னால துரத்தப்பட்டு அவங்களோட ஆடுகள், அந்த காலத்துல ஆடு மேய்க்கிற வேலை தான் முக்கால்வாசி பார்ப்பாங்க. எங்க ஊர்ல உசுரம்பட்டி பக்கம் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேரோட தொழிலே காலையில இருந்து ஒரு தூக்கு சட்டியில சோறு போட்டுட்டு
ஆட்டை பற்றிட்டு போகிறது தான் வேலை. அது மாதிரி ஆடு மேய்க்கிற வேலை தான். சாப்பிட்றதுக்கும் உணவு தங்குறதுக்கு மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். இப்போ மாதிரி இன்டர்நெட்டுக்கு கட்ட தேவையில்லை, டிவி கட்ட தேவையில்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. சோறுக்கு மட்டும் தெங்குறதுக்கு சோறு தான் அவங்களுக்கு. ஆடு மேய்க்கிறது தான் அவங்க தொழில். அப்போ அந்த நாபாலோட ஆடுகள் கிடத்திருக்கிறாங்க. தாவீதோட குரூப் அங்கே இருக்காங்க. இவங்க ஆடுகளை அவங்க பாதுகாத்துருக்காங்க. அதனால தாவீது வந்து கேட்குறாரு, நமக்கு சாப்பாடு இல்லை, நாபாலோட ஆடெல்லாம் இங்கே தான், நம்ம தான் அவன் மெய்ப்பொருளுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்தா, நீ போய் சாப்பாடு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. போனால் அவன் வந்து ஃபுல் போதையில் நாபால் வந்து சொல்கிறான், ஏன்னா சவுளே துரத்துறாரு இல்லையா, அதனால இலக்காரம். இவர் அபிஷேகம் பண்ணவன் அந்த மதிப்பு இல்லாமல் சவுளு துரத்தி விட்டார், ராஜா துரத்தி விட்டாங்கன்னா இவர் சேர்ந்து ரொம்ப கேவலமாக பேசி அந்த ஆளுகளையும் திட்டி சாப்பாடு கொடுக்காம அனுப்பிடுவார். தாவீது சொல்லுவாரு, அங்கே ஒரு நாய் கூட இருக்கக்கூடாது அந்த ஊரில், வா போய் கொண்டுடலான்னு சொல்லுவார். அது ஒரு ஸ்டேட்மெண்ட் வேற மாதிரி இருக்கு, நீங்க படிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் கொண்டுலாம் வாங்க, நாய் கூட கூட மனசு இருக்க முடியுமா? ஆனா இந்த பெண் எவ்வளவு வீரமான பாருங்க, ரொம்ப கடவுளுக்கு பயப்படுற பெண்ணு. கர்த்தருடைய அபிஷேகம் பட்ட மனுஷனை கனம் பண்ற பெண்ணா இருந்தா. எந்த ஊழியக்காரரை குறித்தும் ஒரு நாளும் நம்ம தவறே செய்தாலும் தாவீது தான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். சவுலை வந்து உயிர் போற நேரத்துல ஒருத்த பொண்ணு போடுன்னு சொல்லுவார். சவுல் உயிர் இழுத்துட்டு இருக்கும்போது அவரே சொன்னாலும் நீ எப்படி மேல கையை வைக்கலாம்னு சொல்லி திருப்பி அடிச்சு போட்டுருவாரு. அந்த மாதிரி அபிஷேகம்ன்றது அவ்வளவு விளையாடப்பட்டது. அபிஷேகப்பட்ட மனுஷன்றது ஒரு பெரிய ஸ்பெஷல் பர்சன் வந்து. அப்ப இதுல வந்து அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு, தெய்வத்தோட அபிஷேகம் பட்டவர், கர்த்தரோட அபிஷேகம் பட்டப்பட்ட மனுஷன் தாவீது மேல மரியாதை. தாவீது நாடோடியா தெருவில் திரிகிறாரு, சோறு திங்கிறக்கா சோறு கேட்கிறாரு அப்படி நினைக்கல. சோறு கேட்டா கூட அபிஷேகம் பட்டப்பட்ட மனுஷன் அந்த பயம் இருந்திருக்கு. அந்த அம்மா கனம் பண்ணாங்க. அதனால கர்த்தர் வந்து அவங்களுக்கு ஞானத்தையும், இந்த நேரத்தில் நம்ம ஜனங்களை எப்படி பாதுகாக்கிறது, எஸ்தர் எப்படி ஜனங்களை பாதுகாக்க ஞானத்தையும் தைரியத்தையும் கொடுத்தாரோ, அபிகாயிலுக்கும் அப்படிப்பட்ட தைரியம் கொடுத்துருக்காங்க. என்னன்னா செஞ்சு ஏற்றி இருக்குது பாருங்க. அந்த காலத்துல எது பயரை வறுத்துட்டு போயிருக்குது, அத்திப்பழைய ஆடையை செஞ்சிருக்கு, சமையல் பண்ணியிருக்குது, ஆடு மாடை அடிச்சு விருந்து பண்ணி இத்தனையும் தூக்கி கழுது ஏற்றி வேலைக்காரி கூட்டு அந்த அவசரத்துலயே தாவீது என்னன்னா அந்த காலத்துல நல்ல ஃபுட்டோ, பிரியாணி, சிக்கன் 65 அதெல்லாம் எடுத்துட்டு எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கணும். ஓய் உணவு தான். இந்த ஜேபிஆர் காலேஜில் அடிக்கடி அவர் சொல்லுவார், ஏன் சோறு போடுறேன்னா சோறு மட்டும்தான் மனுஷன் போதும்னு சொல்லுவாங்க, மற்ற எதுக்குமே போதும்னு சொல்ல மாட்டாங்க. அதனால அவர் இலையை போட்டு சோறு போடுறேன்னு சொல்லுவார். ஏன் காரணம் கேட்டா, அப்ப சோறு சாப்பிட்டோடனே ஒரு மனுஷன் எவ்வளவு கோவம்னாலும் கோவம் ஆந்துரும். சரியா? எங்க அம்மா அப்பாலாம் எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, ரொம்ப கோவமா வீட்டுக்காரர் சோத்தை போடு முதல்ல, அப்புறம் சரியா. அப்போ அது உண்மைதான். அந்த அம்மாவுக்கு அந்த ட்ரிக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. அந்த காலத்துல தாவீது கோவமா இருக்கா, கொல்றவனை போயிட்டு சோத்தை போட்டு அந்த அம்மா அப்படி வந்து சாஸ்தாமமா விழுந்துட்டு அந்த மாதிரி ஞானமா பேசுது. அப்ப படப்படன்னு பேசல. எஸ்தர் மாதிரி ரொம்ப அவனை புகழுது, அவனோட ஆண்டவரை புகழுது. தாவீதுக்கு கர்த்தரை பத்தி பேசுவா ரொம்ப இருக்கும், ரொம்ப பிடிக்கும். அந்த கர்த்தரை குறித்து புகழ்ந்து பேசும்போது தாவீது மெல்ட் ஆயிட்டு பாதி. அப்புறம் தாவீதை குறித்து பேசுது, நீங்க மறுபடியும் உங்களுக்கு அரண்மனை வரும், வீடு வரும் அப்படின்னு அவரை தெருவில் இருக்கிறாரு அந்த அம்மா சொல்லுது. அப்போ அவருக்கு ஒரு நம்பிக்கை இழந்த சூழ்நிலை கூட, ஓ மறுபடியும் நம்ம பெரிய ஆள் ஆயிரும் அப்படின்னு அவரை ஏற்றி விடுது. பாருங்க, அதெல்லாம் ஒரு ஞானமான பேச்சு. அந்த அம்மா ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் கொண்டு வந்த கறி எல்லாம் எடுத்து வைக்குது. அப்படி மேலே ஏற்கனவே ஏத்தி அவர் தலையில தாவீது தலையில அப்படி ஒரு நல்ல அப்படி பாதி சொக்குல இருக்க ஆவி வந்து சந்தோஷமாயிடுச்சு. இப்போ சரீரமும் சந்தோஷமாயிடுச்சு. ஆவியை உற்சாகப்படுத்துது, அப்ப சரீரத்தை உற்சாகப்படுத்துது. அப்ப இந்த அம்மா என்ன மாதிரி, அப்ப கர்த்தரை உண்மையாய் பற்றி கொண்ட பெண்கள் கர்த்தரை நேசிக்கிறவங்களை கனம் பண்றாங்க. கனம் பண்ணணும்னா அந்த அம்மாவும் கர்த்தரை குறித்து அறிந்திருக்கணும். அப்ப கர்த்தரை அறிந்தாதான் எந்த இடத்துல என்ன பேசணும்னு தெரியும். ஒரு பிரச்சனையுமே இருக்காது. போய் என்னோட 10 பிரச்சனை வந்துடும். இந்த இடத்துல அவங்க பேசுறது உனக்கு இங்கதான் தெரியாது அப்படின்னு அப்புறம் வந்து வந்த கூட்டம் எல்லாம் ஏசி தள்ளுவாங்க இல்லையா? ஆனா வந்து கர்த்தரை நேசித்தா
எந்த இடத்துல என்ன பேச நிதானமா கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்து வரும். கண்ட்ரோல் கர்த்தரை பேசுனா கண்ட்ரோல் பண்ணுங்க. தாவீதை போய் 2 மிதி மேய்ச்சிடலாம் கூட வந்திருக்கலாம் அந்த அம்மாக்கு. என்ன ஏன் புருஷனை கொல்ல வந்தீங்க அப்படி கூட தோணிருக்கலாம். ஆனா அந்த அம்மா வந்து அங்க போய் ரொம்ப நிதானமா, நீங்க வாழ்க, உங்க ஆண்டவர் வாழ்க, நான் கொண்டு வந்த சாப்பாடு. அப்ப நான் ஏன் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறேன் அந்த மாதிரி பெண்கள் எல்லாம் இல்லையா? அப்ப வேதத்தை படிக்கிறதால இருக்கலாம், இல்லைன்னா படிச்சிருக்கலாம் என்ஜாய் பண்ணாம. கதை புக்கு மாதிரி படிச்சுட்டு சும்மா வாசிச்சோம், வேதத்தை 5 முறை படித்தோம் அப்படின்னா இந்த அம்மாவோட வீரம் வந்திருக்கணுமே இல்லையா? அப்ப இந்த பெண்கள் எல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் நம்மளுக்கு இந்த நாட்கள்ல உமனா இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கன்சல்டேட்டா இந்த பாயிண்ட். இதுல நம்ம பார்த்த பாயிண்ட் வந்து ஒரு அம்மாவா இருக்கிறவங்க வந்து எல்லாரையும் கேர் எடுக்கிறவங்களா இருப்பாங்க. தான் பிள்ளைய மட்டும் கேர் எடுக்கிறவங்களா மாட்டாங்க, வேலைக்காரியை கூட கேர் எடுக்கிறாங்க. வேலைக்காரியை கூட கேர் எடுக்கிறாங்கன்னா எப்பேற்பட்ட பெண்மணியா இருப்பாங்க. அவங்களுக்கு அன்பு காட்ட மட்டும்தான் தெரியும். வீட்டுக்கு ஒருத்தவங்க வர்றாங்களா, இந்தாங்க தம்பி ஒரு தண்ணியாவது குடிச்சிட்டு போங்கப்பா. பார்த்துருக்கீங்களா கிராமத்துல எப்படி இருந்த குடும்பங்கள்லாம் இன்னைக்கு வந்து ஐபாடும் வாட்ஸ்அப் வந்து நாசமா போயிருச்சு பார்த்தீங்களா? உண்மையிலே நான் வருத்தப்படுறேன். நான் இந்த ஐடியில இருந்தா கூட, அமெரிக்கால இருந்தா கூட இன்னும் எனக்கு வடக்குப்பட்டி தான் சந்தோஷமா இருக்குது. நான் எப்ப கிரீன் கார்டு சொல்லுவேன், அடிக்கடி கிரீன் கார்டு வாங்கி காலையில் வாங்கினா மத்தியானம் டிக்கெட் எடுத்துருங்க, தலையை அடைச்சா எடுத்துட்டு ஓடி. என்ன ஒரு அன்பு. போனோம்னா போன் பண்ணி வரலாமாங்க, இல்ல வராதீங்க நாங்க பிஸி, இந்த ஊர்ல ஏங்க இருக்கணும். ஆனா ஊழியத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. ஏன் கொண்டு வந்திருக்காருன்னா இந்த ஊர்ல உள்ளவங்கள அந்த ஊர்ல உள்ளவங்க மாத்திரம் தான் கொண்டு வந்திருக்கிறாரு. 2வது வந்து கேர் எடுக்கணும். எல்லாம் அன்பு அன்பு அன்பு. அப்புறம் ஞானமா இருக்கணும், தைரியமா இருக்கணும், கர்த்தருக்கு பயப்படுறவங்கள கனம் பண்ண தெரியணும், லேசியா இருக்கக்கூடாது. லேசியா இருந்தோம்னா எல்லாம் தெரிஞ்சும் வேஸ்ட் ஆயிடும். கத்தியே பிடிக்க தெரியாத வீரமாவே ஆயிடுவான் நம்ம. ஆனா வீரம் தான், கத்தி பிடிக்க தெரியாதுங்க, அந்த மாதிரி ஆயிடும். அதனால லேசின்றது கத்தி பிடிக்க தெரியாத வீரன் நம்ம நினைச்சுக்கணும். அதனால 6 மணிக்கு மேல பெட்ல படக்கூடாது. காலையிலேயே சாயந்தரம் 6 மணிக்கு மேலே படக்கூடாது. காலையில 6 o'clock ஒரு டெட்லைன். அப்புறம் praying always. ப்ரே பண்றது ஒரு, எனக்கு கூட ஒரு காலத்துல ப்ரே பண்றது ஒரு கம்பல்சரியான, ஏதோ ஆண்டவர் போய் படப்பட ஏசப்பா அவங்கள ஆசீர்வாதம் இவங்கள ஆசீர்வாதம் அப்படி ஒப்பிச்சுட்டு வந்தா எனக்கு ஆசீர்வாதம் நினைச்சேன். ஆசீர்வாதமே இல்லை. இன்னைக்கு இருக்கிற அத்தனை பிரச்சனை இருந்தது, ஆனா சமாதானம் இல்லை. இப்ப அதை காட்டிலும் ஒரு 10 பிரச்சனை கூட இருக்கு, ஆனா சந்தோஷமா இருக்குது. ஏன்னா ப்ரே பண்ணது எப்படி இயேசு கிறிஸ்துவோட பேசணும்னு தெரிஞ்சிருச்சு. தனியா இருந்தா நானும் எங்க பேரனும் அவங்க எப்படா வெளியே போவாங்கட்டு தாவீதை போல நடனம் ஆடி போட்டு அவன் ஒரு பக்கம் நாங்க ஒரு பக்கம் அப்படியே துதிச்சு ஆடுவோம். நாங்க உண்மையிலே தான் எங்க பேரன் நாடு என்ன மாதிரி சந்தோஷமா இருக்கும். அந்த தேவ பிரசன்னத்தை நீ எக்ஸ்பீரியன்ஸ் வயசெல்லாம் கிடையாதுங்க. அந்த தேவ பிரசன்னா எப்படி இருக்கும். நம்ம அப்பாவோட நம்மளுக்கு ஒரே சொந்தம், நம்மளை என்ன செஞ்சாலும் வெறுக்காத சொந்தம், எந்த மூலையில இருந்தாலும் நம்மளை கேர் பண்றவரு, எந்த கார்னர்ல போனாலும் கேர் எடுக்கிறவரு. ரிஜெக்ட்னு ஒரு நாள் எல்லா உலகமே சொன்னாலும் கையில தூக்கி வச்சுப்பா, உள்ளங்கையில வரைஞ்சி வச்சிருக்கிறேன். அவரை பத்தி சொல்லவே முடியாது. நான் நிறைய நேரங்கள்ல எனக்கு அழுக வரும். நான் நிறைய இடத்துல அழுக ஏன் பயப்படுவேன்னா, இது சிஸ்டருக்கு தனியா இருக்கிற பிரச்சனையா, இல்லாட்டி பையன் எங்க இருக்காங்க அழுகுறாங்களோ அப்படி சொல்லிடுவாங்களோன்ட்டு. அவர் அன்பை நினைச்சு அவர் அன்பை நினைச்சு அழுது 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 எனக்கு கண்ணே பூத்து போயிடும். அவர் அன்பு எனக்கு அவ்வளோ அன்பு காட்டியிருக்கிறார். என் தாயை காட்டில அன்பு. நான் நேற்று கூட தூங்கிரோட நான் வரும்போது சொல்லிட்டு வந்தேன். ஒரு கணவன் வந்து 2 நாள் ஊருக்கு போனால் உட்காரி வச்சு அழுகிற பெண்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நானும் ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன். என் கணவனை பிரிந்து எத்தனையோ வருஷமா நான் இங்கே இருக்கிறேன். பிள்ளைகளுக்காக தான் வாழ்ந்தோம். ஆனால் பிள்ளைகளும் இன்னைக்கு பிரிஞ்சு பெரிய பிள்ளைகள் ஆயிட்டாங்க. சமாதானம் குறைஞ்சதா? சமாதானம் ஹெவன்ல இருந்து வருது, சந்தோஷம் ஹெவன்ல இருந்து வருது. எவ்ரி சப்ளை இஸ் ஃப்ரம் காட். டிமாண்ட் இருந்தா சப்ளை வரும், டிமாண்ட் இல்லைன்னா சப்ளை நெல்லாயிரும். டிமாண்ட் thirst for God. when you thirst for God, நீங்க போதும் ஆண்டவரே, நான் தனியா வீடுல இருக்கணும்னு நினைப்பேன் எப்போதுமே. ஏன்னா நான் வாயை திறந்து பேசிட்டே தான் இருப்பேன், எப்போதும் வாயை திறந்து பேசிட்டே இருப்பேன்.
யாருடைய பேசுறாங்க கூட அந்த மாதிரி சந்தோஷமா இருக்குது. எப்படா தனியா இருப்போம் இயேசு கிறிஸ்துவ பேசுறோன்னு. அப்போ டிமாண்ட் தேர்ஸ்ட்னா தான் சப்ளை வந்துட்டே இருக்கும், எதுவுமே குறையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன சாட்சி சொல்றேன், ஒரு சின்ன சாட்சியோட முடிச்சிருங்க. நான் வந்து இந்த வீடு செட்டில் பண்ணுறதுக்கு அங்கேருந்து எல்லா திங்ஸும் ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் வந்து இந்த அவனில் டேபிள் அவன், டோஸ்டர் அவன், அதை கிரில் பண்ணுறதுக்காக ஆன்லைனில் தேடிட்டு இருந்தேன் காலையிலேருந்து. ஒரு ஃப்ரைடே வந்து ஜெபம் பண்ணுறதுக்காக ஒரு என்னோட ஃப்ரெண்டு ஒரு ஒயிட் லேடி வந்தாங்க, பார்க்க வந்தாங்க. வரும்போதே ஒரு அவனுக்கு வீடியோ பாருங்க, வரும்போதே தூக்கிட்டே வந்தாங்க. அப்போ சொன்னாங்க ஐ திங்க் யூ மே நீட் இட் அப்படி சொன்னாங்க. நான் சொன்னேன் இட் இஸ் ரியலி a miracle. The whole day working and in between I was searching for this similar time. I was thinking why should I invest $150 for this அப்படின்னு நினைச்சேன். $150 ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்? ஆனால் கர்த்தர் வந்து சின்ன விருப்பத்தை கூட நிறைவேற்றார். ஒன்று கூப்பிடுறதுக்கு என்னங்க கஷ்டம்? யாரையே கூப்பிட்டு நம்ம வேஸ்ட் ஆகிட்டோம். இயேசுவை 24 மணி நேரம் கூப்பிட்டா சப்ளை, எல்லா சப்ளையும் அவர்கிட்ட இருக்கு. மைக்ரோவன் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, எல்லாமே இருக்கு ஆண்டவர்கிட்ட. அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே டூ காட்ஸ் மினிஸ்ட்ரி. ஆண்டருக்கு ஊழியம், அவருக்கு ஊழியம் பண்ணுகிற சுகத்தை விரும்புகிறேங்கிறார். நமக்கு அநேக முறைகள் சிக்னஸ் வரும், ஆனால் கர்த்தருக்குள்ள இருந்தால் போயிடும். ஊழியம் பண்றவங்கள விசுவாசிகளோட சுகத்தை விரும்பலன்னு சொல்லலை, ஆனால் ஊழியம் பண்றவங்கள சுகத்தை விரும்புகிறேன்னு போடுறது உண்மையிலே. அது நாளெல்லாம் வேலை செஞ்சுட்டு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் கிளம்பி பிள்ளைங்க வீட்டுக்கு போவேன். போனால் வந்து நம்ம என்றைக்கோ ஒரு நாள் தானே போவோம், அங்கேயும் போய் ஃபுல்லாக சமையல் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, வேலை பண்ணுவோம். திருப்பி ரவுண்ட் த கிளாக் பண்ணிட்டு இங்கே வருவோம். முந்தைய நியூ ஜெர்சியில் இருக்கும்போது அப்படி தான். ஃப்ரைடே 5 நாள் ஆஃபீஸ் போயிட்டு ஃப்ரைடே இங்கே வருவேன். ஃப்ரைடே வந்து சுற்றிட்டு திங்கக்கிழமை காலையில் நேரம் ஆஃபீஸ் போவேன். ஆனால் கர்த்தர் சுகத்தை விரும்புகிறார். பெரிய ஊழியர்கள் பணத்தில் நம்மளுக்கு கொடுத்த சின்னதில் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவன் அநேகத்தில் அதிபதியாக வைப்பார். நிறைய இருக்கிறது போல இருக்கும். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாக இருக்கிறது. கர்த்தர் எவ்வளவு நன்மை செய்கிறார், எத்தனை வழியில கரெக்ட் பண்றாரு. என்னுடைய தவறுகளை அநேக முறை சுட்டி காட்டுறாரு. வசனங்கள் மூலமா கரெக்ட் பண்றதுக்கு பலன் கொடுக்கிறார். ஒருத்தவன் நல்லவனா தானா வாழவே முடியாது. கர்த்தருடைய கிருபையில அவரோட ஸ்ட்ரென்த்ல தான் நல்லவங்களா மாற முடியும். அதை ஒவ்வொரு நாளும் படிப்பிக்கிறார். நம்ம பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்னு எழுதலாம் பத்திரிகைக்காரங்க. ஆனா நம்ம நிஜமாவே கண்கள், பெண்கள் வீட்டின் கண்கள், நாட்டின் கண்கள். மதர் வந்து உலகத்தின் கண்கள், உலகத்துக்கே வெளிச்சம். கண்ணுல பார்க்க முடியாது, பெண்ணுல உலகமே இருட்டாயிரும். நம்ம மதர் வந்து அந்த மாதிரி இந்த வேதத்துல சொன்ன மாதிரி தைரியம், பிரேயர், விவேகம் எல்லாம் இதில் சொன்ன அத்தனை. அபிகாயில், எஸ்தர் 2 பேரையும் நம்ம பார்ப்போம். ஊழியம் பண்ண அந்த பெண்கள் ஊழியம் பண்ணக்கூடாதுன்னு போடலை, பவுலுக்கே கொடுத்தவங்க. நம்ம சொன்ன மாதிரி பவுலுக்கே அதுவாக கொடுத்த பெண்கள். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஈஸியாக. அவங்களுக்கு நம்ம ஈஸியாக அது மனசுக்குள்ளே போகிறதுக்காக நான் சொல்கிறேன், கிளாஸ் எடுத்த மாதிரி. அப்போ பவுலுக்கே ஒரு ஹெல்ப் பண்ண பெண்கள் இருக்கும்போது நம்ம யாருக்கு ஹெல்ப் பண்ணுறோம்? ஒரு பாஸ்டருக்காக ஹெல்ப் பண்ணுறோமா? அதை நம்ம பார்ப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிக்கட்டும். நம்மளை ஒவ்வொருவரையும் ஆக்கில்லால் பிரிஸ்கில்லாலை போல கர்த்தர் பலப்படுத்தி சபைகளை நிரப்ப நம்மளை பயன்படுத்தும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிக்கட்டும்.